கே.ஆர். நாகராஜன் அப்படிங்கிறவர் திருப்பூரில் பிறந்து அங்கே ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அந்த கடை என்னன்னா நெசவாளர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய துணியை வாங்கி அதை ஒரு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அதை கொண்டு போய் இன்னொரு கடையில் விற்பாங்க. அந்த கடைக்காரங்க ஜவுளி கடைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கடையில் இவர் ஒரு கடைசி கட்ட தொழிலாளியாக வேலைக்கு சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேரும்போது அங்கே வரக்கூடிய நெசவாளர்களின் நிலைமையை பார்த்து இவருக்கு ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நெசவாளர்கள் எல்லாமே காலையிலேயே துணியை கொண்டு இந்த கடையில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த முதலாளி காசை அப்பயே கொடுத்துடலாம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் காத்திருக்க வச்சு ஈவினிங்காக தான் அந்த காசாக கொடுக்குறாரு. இப்போ இவரும் கடைசி மட்ட தொழிலாளி அப்படிங்கிறதுனால இவராலையும் எதுவும் கேட்க முடியல. அப்படி இருந்து என்ன செய்கிறாரு, ஒரு நாள் மனசு கேட்காம, என்னையா இவங்க காலையிலே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேறு வேலையை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட கேட்க, அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நாம் இப்போ குறிப்பிட்ட துணியை வாங்குகிறோம், அந்த துணியை வாங்கிட்டு நம்ம இமீடியட்டாக காசு கொடுத்துட்டா அவங்க கையில் இருக்க மிச்ச துணியை வேறு கடையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஒரு வேளை நம்ம வாங்கின 10 பண்டல் வாங்கியிருக்கோம், 10 பண்டல் வித்துருச்சு அப்படின்னா நாம் திடீர்னு அடுத்து துணிக்கு வாங்குறதுன்னா அவங்கள்ட்ட வெயிட் பண்ணணும். அதுக்காக அவங்களுக்கு காத்திருக்க வச்சோம்னா நமக்கு தேவைன்ற பொழுது அவங்கள்ட்ட இருக்க துணியை நம்ம வாங்கிக்கலாம் இப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்துக்கு நாகராஜன் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வருத்தங்களில் இருக்குது இவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இவர் கடைசி மட்ட தொழிலாளர் இருக்கார் இல்லையா, இவருடைய இந்த கடையில் அடுத்தடுத்த ஆட்கள் பெருசாக சரியாக இல்லாதனால இவர் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட்ஸை ஒரு மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துட்டார். இந்த அளவுக்கான இந்த கடையில் எல்லா பொறுப்பையும் தானே ஏற்று பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஏன்னா இவருடைய எண்ணம் என்னன்னா, நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். அவருக்கு அது பெருசாக நமக்கு யூஸ் ஆகுமாங்கிறது தெரியாது. ஒரு கடையில் இருக்கிற எல்லா விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொரு படியாக அந்த நிறுவனத்தில் அந்த கடையில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, இந்த திருப்பூரில் ஏற்றுமதி எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, இவங்க கடையோட பிஸ்னஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சரி, இது இனிமேல் இந்த கடையை நம்மளால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி இந்த கடையை மூடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இந்த நாகராஜனுக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த கடையை நாம் வாங்கினா இந்த நெசவாளர்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசுகிறார். என்ன பண்ணி சொல்கிற, அந்த கடையை ஏற்கனவே திவாலாகி விற்பனையே ஆகாமல் மூடக்கூடிய ஒரு கடைப்பா, அந்த கடையை நீ வாங்கி என்ன செய்ய சொல்கிற, நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பாரு எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் காரு பங்களான்னு இருக்கிறாங்க, நீ அதே வேலையை செய்யலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது இவருக்கு இதெல்லாம் காதலை விழுகலை. இவருக்கு நெசவாளர்கள் நான் பத்திரமா பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பேச்செல்லாம் மீறி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கொஞ்சம் காசை வாங்கி அந்த முதலாளிகிட்ட போகிறார். அண்ணே, இந்த மாதிரி நான் உங்கள் கடையை வாங்கிக்கிறேன். ஏன் கடையை வாங்கிக்கிறியா, ஹே என்னாலே நடத்த முடியாதான் மூடிருக்கேன் அப்படின்னு அந்த முதலாளியும் சொல்கிறாரு. இவருக்கு ஒரே எண்ணம் தான், நான் நெசவாளர்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்படின்னு சொல்லி பேசி ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த முதலாளி ஒத்துக்கிட்டார். சரி ரைட்டுன்னு அந்த கடையும் இவர் வாங்கிட்டார். இப்போ என்ன செய்கிறாரு, கடையை வாங்கியாச்சு, அந்த நெசவாளர்கிட்ட பேசுறதுக்காக வேண்டி போகிறாரு. அந்த நெசவாளர்களுக்கு ஒரே ஆச்சரியம், தம்பி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, இந்த கடையை மூடிட்டாங்கடா தம்பி, இனி நீ என்கிட்ட துணி வாங்கி என்ன செய்ய போற, இது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது இவர் என்ன சொல்றாரு, அன்னை இது வரைக்கும் எங்கள் முதலாளி உங்களுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு போற, நான் 4 ரூபா தரேன் அப்படின்னு. இது மிகப்பெரிய ஆச்சரியமாச்சு அந்த நெசவாளர்களுக்கு. எப்படிப்பா இந்த கடையை நடத்துறதே உனக்கு பெரிய விஷயம், அதில் எப்படி நீ 2 ரூபா எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுப்ப இப்படின்லாம் இவங்க ஆச்சரியப்பட்டு இவங்களும் நெசவாளர்களும் நாகராஜனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, வேணா தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருடைய நம்பிக்கையை பார்த்து கடைசியில் ஒரு வகையை ஒத்துக்கிட்டா, சரி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடையை ஆரம்பிச்சிட்டாரு. நெசவாளர்கள்ட்ட துணியை வாங்கிட்டார். இதுக்காக என்ன பண்ணுறேன்னா 1983 ராம்ராஜ் காதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு பேர் வைக்கிறாரு. ராம்ராஜில் இருக்கக்கூடிய காதி அப்படின்னா என்னன்னா, காதி அப்படிங்கிறது ஒரு வகையான துணி மெட்டீரியல், அதனால அந்த ராம்ராஜ் காதி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இப்போ என்ன பண்றாரு, எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நெசவாளர்கள்ட்ட இருந்து இந்த கடையை வச்சிருக்காரு, இந்த கடையிட்ட வாங்கி இவங்க கொண்டு போய் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த மெட்டீரியலை கொடுப்பாங்க, அவங்க தான் ஜவுளி கடையில் கொண்டே கொடுப்பாங்க. ஆனால் இந்த ராம்ராஜ் காதி அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, நெசவாளர்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த ஏஜென்ட்டுகள்கிட்ட போகாம டைரக்டாக இவரே ஜவுளி கடைக்கு போகிறார். ராம்ராஜ் காதியா அந்த கடைக்காரங்க பார்க்குறாங்க, தம்பி இது வரைக்கும் நான் இந்த பிராண்டை கேட்டதில்லை, இது விற்காதுப்பா, அது போக நீ என்ன 4 ரூபா 2 ரூபா 3 ரூபா கூட வேறு வச்சிருக்கியே,
இப்படின்னா ஜவுளி கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ அது 2 ரூபா 3 ரூபா கூடுறதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு இவர் இந்த மாதிரி சார் நெசவாளருக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஜவுளி கடைக்காரர் என்ன செய்கிறாரு, தம்பி எல்லாரும் போய் சொல்லுவாங்க குவாலிட்டி அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. நீ உண்மையை சொல்கிற, சரி அதுக்காக வேண்டி நான் வந்து வேஷ்டியை வாங்கிக்கிறேன், ஆனாலும் இந்த வேஷ்டி வந்து விற்காது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைவான 5 வேஷ்டியை தான் அவர் வாங்குறாரு. அதுக்கு நாகராஜன் என்ன சொல்கிறாருன்னா, சரி அண்ணா நீங்கள் 5 வேட்டியை வாங்கிக்கோங்க, விற்கலைன்னா நான் வந்து திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் சொல்லிட்டு ஒரு 10 கடையிலையும் சொன்னாச்சுன்னா ஒரு 50 வேட்டியை மொத்தமாக கொண்டு வந்து அந்த ஏரியாவில் பிரித்து எல்லா கடைக்கும் கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த வேட்டி வியாபாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக போகுது. 5 வேட்டிங்கிறது 10 வேட்டியாக கூடுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்குது. இப்போ வேட்டி வியாபாரம் ஒரு வழியாக நல்லபடியாக போகுதுங்க. இந்த மாதிரி நிலைமையில் காதி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் வந்து டிமாண்டாக அந்த மெட்டீரியல் கிடைக்கல. அப்போ வேற ஒரு காட்டன் மெட்டீரியலை வாங்கி இவங்க வந்து அந்த வேட்டியை செஞ்சு விற்கிறாங்க. ஆனால் இந்த நாகராஜனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நம்ம ராம்ராஜ் காதின்னு வச்சுருக்கோம், நாம் விற்கிறது காட்டனு, ஏன்னா நமக்கு காதி மெட்டீரியல் கிடைக்கல. அப்போ காதின்னு பேர் வச்சோம்னா நம்ம ஒவ்வொரு வேட்டியும் பொய் சொல்லி விற்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம ராமராஜ் காட்டன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த மற்ற ஊழியர்கள் எல்லாம் சொல்லிட்டு இவரை வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, என்னென்னா இந்த மாதிரி இந்த பேர் தான் நமக்கு விற்கிது, நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட உண்மை சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மனநிலைக்கு வந்து அதுக்காக வேண்டிய 1987 ராம்ராஜ் காதியை ராம்ராஜ் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. இப்போ இவருடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, நல்ல வியாபாரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 வேட்டியை விற்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் வேஷ்டிகள் அவருடைய அந்த நிறுவனத்தில் வந்து விற்பனை ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டாக வளர்ந்ததுக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி பிராண்டாக நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூடிட்டாங்க, அப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்தை வாங்கி எப்படி நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, அதாவது என்னுடைய விளம்பர யுக்தி என்னுடைய குவாலிட்டி இதெல்லாம் நான் வந்து சொன்னாலும் கூட மக்கள்கிட்டயே ஒரு வேஷ்டி அப்படின்னாலே ஒரு பேசிக்காக ஒரு உணர்வு இருக்குது, அந்த உணர்வு ரீதியாக தான் இந்த விற்பனை வந்து இந்த அளவுக்கு போயிருக்கே தவிர மற்றபடி என்னுடைய விளம்பர யுக்தியாலேயோ என்னுடைய பிஸ்னஸ் யுக்தியாலேயோ இந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த உணர்வை வந்து மக்கள் மறந்து போகலை, மறந்து தான் போயிருக்காங்க, அதை நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணால் இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய உணர்வு இந்த பிஸ்னஸினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை முடிக்கிறேன்.